வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பம். இந்த வீடியோல எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் 2023ல இடியம்ஸ் எந்த மாரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இது நம்மளோட பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்த்திருந்தோம். அதுல 25 கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோல நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பார்ட் 2ல எவ்வளவு பார்க்க போறோம்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். நான் இடியம்ஸ் வந்து 3 தான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. அதுல வந்து ஒரு 25 கொஸ்டின். டோட்டலா 75 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா 2023ல வந்து எம்டிஎஸ்ல கேட்டதும் அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எஸ்எஸ்சி பொறுத்தளவுக்கு என்னன்னா கொஸ்டின் நல்லாவே ரிப்பீட் பண்ணுவாங்க. அது டெஃபினட்டா 2024க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கொஸ்டினை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மேக் பண்ண நான் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா கெட் யுவர் ஆக்ட் டுகெதர். இந்த கொஸ்டின் 6th செப்டம்பர் 2023 செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்பு நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதை நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கான லிட்ரல் மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா கெட் யுவர் ஆக்ட் டுகெதர். அதாவது ஏதாவது ஒரு ஆக்ட்னா ஆக்ஷன், ஏதாவது வேலை பார்க்க போனோம்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணணும், டுகெதர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அது லிட்ரல் மீனிங். ஆனா இடியம்ஸ் பழமொழியில பார்க்கும்போது வந்து டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா கெட் ஆர்கனைஸ் அண்ட் டூ திங்ஸ் பெட்டர். அதாவது ஏதாவது ஒரு ஒர்க் வந்து பண்ண போறோம். அந்த ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒர்க்கை பிளான் பண்ணிட்டு பண்ண ஈஸியாவும் சிம்பிளாவும் வந்து என்ன பண்ணி முடிச்சலாம்னு சொல்லுவாங்களே, அதுதான் இந்த இடத்துல மீன் பண்றேன். கெட் யுவர் ஆக்ட் டுகெதர், கெட் ஆர்கனைஸ் அண்ட் டூ திங்ஸ் பெட்டர். இதை சென்டென்ஸா சொல்லணும். பிஃபோர் த இம்பார்ட்டன்ட் மீட்டிங் he realized he needed to get his act together, so he started organizing his notes and preparing his presentation இருக்குல்ல. இப்போ என்ன மீனிங்கா ரொம்ப பிளான் பண்ணி பண்ணணும், அதான் அந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். ரைட்டா? சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், இது சிம்பிளான கொஸ்டின் தான். ஆஃப்டர் ஹேவிங் இன்வெஸ்டட் so much time and energy into the project, we are now back to square one இருக்குல்ல. இந்த இடத்துல அண்டர்லைன் பண்றது back to square one. இது வந்து idioms. இதுக்கு தான் நம்ம மீனிங் கேட்டிருக்கோம். இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் பாருங்க, இதுல இருந்து நம்மளுக்கு என்னன்னா மீனிங் எடுக்க முடியும். இதுல என்ன சொல்ல வராங்க, யாரோ ஒருத்தவங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜி எல்லாத்தையும் ஒரு ப்ராஜெக்ட்ல செலவு பண்ணியும் பட் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல. பேக் டு ஸ்கொயர் ஒன். அப்ப எங்க ஆரம்பிச்சாங்களோ மறுபடியும் அங்கேயே திரும்பி எடுத்துட்டாங்க. அதுதான் இந்த இடத்துல மீன் ஆகும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? டி வரும். ஹேவிங் டு ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகைன் தான் இதுல மீன் ஆகும். இதை எப்படி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம்? யூபிஎஸ்சி எக்ஸாம் ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஏன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுற நிறைய கேண்டிடேட்ஸ் லைஃப் வந்து இந்த மாதிரி தான் போகும். அதாவது என்ன சொல்ல வரேன், அவங்க 2 இயர்ஸ் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ப்ரிலிம்ஸ் கொடுப்பாங்க. ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மெயின்ஸ் எழுதுவாங்க. மெயின்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்டர்வியூ வந்து போவாங்க. அந்த இன்டர்வியூல கிளியரான கேண்டிடேட் வந்து லைஃப் சக்சீட். பட் கிளியரா ஆகல, மறுபடியும் பேக் டு வந்து ப்ரிலிம்ஸ். இது எல்லாமே வந்து 2 இயர்ஸ் வந்து போயிடும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அப்போ அகைன் வந்து 2 இயர்ஸ் போகும். அது லைஃப் நல்லாவே வந்துன்னா பயங்கர டிமோட்டிவேட் அண்ட் ட்ரெஸ்டா இருக்கும். இது வந்து அவத்துல வச்சுக்கலாம் இந்த கொஸ்டினுக்கு ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா பேக் டு ஸ்கொயர் ஒன்னா ஹேவிங் டு ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகைன். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன், பி லைக் சால்க் அண்ட் சீஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த சால்க்கும் சீஸும் பார்க்கறதுக்கு கலர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் டேஸ்ட்லாம் டிஃப்ரெண்ட், டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்னன்னா ஒரே மாதிரி இருக்கும் பட் அது ரொம்பவே டிஃப்ரெண்ட். டு பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர் தான் இந்த இடத்துல மீன் ஆகும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஏ தான் வரும். பி லைக் எ சாக் அண்ட் சீஸ்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். இந்த சென்டென்ஸ்ல எப்படி சொல்லலாம்னா the twins may look alike but their personality are like a chalk and cheese அப்படின்னு இருக்குல்ல. இதை எப்படி ஒரு என்டர்டைன்மெண்டோட கனெக்ட் பண்ணலாம்னா ட்வின்ஸ் ரிலேட்டடா ஒரு ஃபேமஸான மூவி வந்து தடம். இந்த அருண் விஜய் நடிச்ச மூவி. அதுல பர்சனாலிட்டி நல்லாவே டிஃபர் ஆகும். 2 பேரும் பார்க்க ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. பட் தியர் பர்சனாலிட்டி லைக் வந்து சால்க் அண்ட் சீஸ். இதை வந்து நான் வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், கிரேட்டா துன்பர்க் dash when she dared to question about accountability with respect to global warming and climate change. இந்த இடத்துல டேஷ் கொடுத்தது என்னன்னா எது அப்ரோப்ரியேட் இடியம்ஸ் வரும் அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல கிரேட்டா துன்பர்க் யாருன்னா கிளைமேட் ஆக்டிவிஸ்ட். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கலாம். கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் மீன்ஸ் வந்து இவங்க ஸ்கூல் போற டைம்ல வேர்ல்ட் லீடர் ரிலேட்டடா குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா என்ன ஸ்டெப் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். தேவை என்னன்னா இந்த இதுக்கு என்ன இடியம்ஸ் வரும் அதான் கொஸ்டின் தேவை. ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். இத பேச்சு வழக்குல தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னாலும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சும்மா பேச்சுவார்த்தையில சொல்லுவாங்களே,
அதுதான் இந்த இடத்துல மீன் ஆகும். அதாவது hit the hail on the head மீன்ஸ் வந்து டு டூ ஆர் சே சம்திங் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வந்து ரைட் தான் இந்த இடத்துல மீன் ஆகும். இந்த இடத்துல கிரேட்டா தன்பர்க் கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, குளோபல் லீடர் என்னெல்லாம் ஸ்டெப் எடுத்தீங்கன்னு. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து hit the nail on the head, ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின். The judge wanted to hear straight from the horse mouth அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல straight from the horse இதுதான் வந்து அண்டர்லைன், இது idioms, இதுக்கு வந்து மீனிங் கேட்டிருக்காங்க. இதுக்கு லிட்ரலா மீனிங் பார்த்தோம் அப்படின்னா straight from the horse குதிரையில இருந்து ஸ்ட்ரைட்டா கேட்கறாங்களா ஜட்ஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாது. இது லிட்ரல் மீனிங்கா எடுப்போம். பட் idioms பழமொழியா என்ன சொல்லுவாங்க, யாரு ஒரு கேஸ்ல இன்வால்வ் இருக்காங்களோ அவங்கள இருந்து டைரக்டா வந்து கேட்கறாங்கன்னா அதுதான் இந்த இடத்துல மீன் ஆகும். அப்ப இந்த இடத்துல என்ன, டைரக்ட்லி ஃப்ரம் த லாயர் கிடையாது, டைரக்ட்லி ஃப்ரம் த பர்சன் இன்வால்வ்டு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? என்ன சொன்னா அதான் இந்த இடத்துல மீன் பண்ணிருக்கேன். ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ஸ் மீன்ஸ் வந்து ஸ்ட்ரைட் ஃப்ரம் த பர்சன் இன்வால்வ். அதனால ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்களேன். பீயிங் a journalist, your first duty is to dash or else your colleagues might surpass you அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல இது டேஷ் வரும்னு பாருங்க. eat a humble pie, இல்ல have a axe to grind, இல்ல build vessel in the air, இல்ல keep your ear to the ground. இந்த இடத்துல ஜேர்னலிஸ்டா இருக்காங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கணும், அவங்க அப் டு டேட் இருக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன, கீப் யுவர் இயர் டு த கிரவுண்ட் வரும். ஏன் நான் சொல்றேன்னா இதுக்கு கரெக்டான மீனிங் அப்படின்னா கீப் யுவர் இயர் டு த கிரவுண்ட், பே அட்டென்ஷன் டு எவ்ரி திங் தட் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா ஜேர்னலிஸ்டா இருக்கும்போது அவங்க வந்து வெல் இன்ஃபார்ம்டு அண்ட் அவேர் ஆஃப் த கரண்ட் ஈவென்ட் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இருந்தாதான் அவங்களால வந்து ஜேர்னலிஸ்டா நல்லாவே வந்து சர்வை பண்ண முடியும். அதர்வைஸ் அவங்களோட கொலீக்ஸ் வந்து அவங்க அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, கீப் யுவர் இயர் டு த கிரவுண்ட், ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன். as phony as a $3 bill அப்படின்னு இருக்குல்ல, இது கம்ப்ளீட் வந்துன்னா ஒரு idioms பழமொழி. இந்த பழமொழிக்கு நமக்கு வந்து என்ன மீனிங் வந்து பார்க்கணும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா as phony as a $3 bill வந்து ஏதாவது ஒன்று ஃபேக்கா இருந்துச்சுன்னா அது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது நம்ம சென்டென்ஸ்ல சொல்லணும். his excuse for missing the meeting was a phony as a $3 bill and no one believed the word he said. அதாவது ஒருத்தவங்க ஏதோ வேலைக்கு போறாங்க, எப்போதுமே ஒருத்தர் வந்து பொய் சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னா லேட்டா வர்றதுக்கு அப்பனா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களா, அவன் பொய் தான் சொல்றான், அவன் சொல்றது எதுக்கு கேட்கணும், அதுதான் as a phony as a $3 bill அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா சம்திங் தட் இஸ் ஃபேக். அதனால ஆன்சர் வந்துன்னா டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்களேன். ரமேஷ் ஆல்வேஸ் ப்ளோ ஹிஸ் ஓன் ட்ரம்ப்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதுல அண்டர்லைன் பண்ணிருக்குது ப்ளோ ஹிஸ் ஓன் ட்ரம்ப்ட். இது வந்து இடியம், இதுக்கு வந்து மீனிங் கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும்னா ப்ளோ ஹிஸ் ஓன் ட்ரம்ப்ட் அப்படின்னா பிரைஸ் ஹிம்செல்ஃப் தான் வந்து. அதாவது ஒருத்தவங்க பேச சொல்லும் போது நான்லாம் அந்த காலத்துல ஆரம்பிப்பாங்களே அவங்களே வந்து என்னன்னா அவங்கள பத்தி வந்து பெருசா பீத்திக்கிடுவாங்க. அதுதான் இந்த இடத்துல மீன் ஆகும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, பிரைஸ் ஹிம்செல்ஃப் வரும். அதனால ஆன்சர் கீதா வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஃபாஸ்டா பாத்தலாம். இது பாருங்களேன். ஹி வாஸ் ஆன் கோல் 9 when he got admission in கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. இந்த சென்டென்ஸை பார்த்தோன்னே சொல்லிடலாம், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில அட்மிஷன் கிடைச்சா கண்டிப்பா எல்லாரும் என்னதான் ஹாப்பியா தான் இருப்பாங்க. அப்ப கோல் 9க்கு மீனிங் என்னன்னா வெரி ஹாப்பி. அதனால ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? என்ன சொல்லணும் அதான் அந்த இடத்துல மீன் பண்ணியிருக்கேன். அண்ட் கோல் 9னா வெரி ஹாப்பி. அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பார்த்தலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஃப்ரம் ஸ்கிராச் அப்படின்னு இருக்குல்ல, ஸ்கிராச் மீன் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு வந்துன்னா நியூவா வந்து ஸ்டார்ட் பண்றோம், படிக்கிறதா சரி இதை வேலைக்கு போனாலும் நியூவா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஃப்ரம் த ஸ்கிராச்னு சொல்லுவோம். அப்ப ஃப்ரம் த பிகினிங் தான் இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சரா வரும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் வந்து நான் பார்த்துக்கலாம். ஃப்ரம் ஸ்கிராச் மீன் வந்து ஃப்ரம் த பிகினிங். இதை சென்டென்ஸ் சொன்னா சி டிசைடட் டு பேக் த கேக் ஃப்ரம் த ஸ்கிராச் ஸ்டார்டிங் வித் பேசிக் இன்கிரீடியன்ட் லைக் ஃப்ளோர், எக் அண்ட் சுகர். ஜஸ்ட் நான் சென்டென்ஸ்க்காக இதை கொடுத்துருக்கேன், நம்ம பேசிக்காவே வந்து இது தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பி ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். த டிடெக்டிவ் வென் த ஹோல் 9 yards in his investigation அப்படின்னு இருக்குல்ல, இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கிறது த ஹோல் 9 yards. இது வந்து idioms, இதுக்கு வந்து மீனிங் கேட்டிருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல த ஹோல் அப்படின்னு வந்தாவே எவ்ரி திங் வரும். அப்ப எவ்ரி திங் வரும்போது எவ்ரி திங் ஆல் த வே, இதுதான் இந்த இடத்துல மீன் ஆகும். இந்த இடத்துல டிடெக்டிவ் என்ன பண்றாருன்னா அவர் இன்வெஸ்டிகேஷனுக்கு அங்க இருக்க இடத்த எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டாரு அப்படின்னு இந்த இடத்துல மீன் ஆகும். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் த ஹோல் 9 yards எவ்ரி திங் ஆல் த வே. அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபாஸ்டா பார்த்தலாம். இது பாருங்க. இன்டு ஹாட் வாட்டர் இருக்குல்ல, இதுக்கு லிட்டல் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணில நிக்கிறது, அதுதான் மீன் ஆகும். பட் லிட்டல் மீனிங் அது. பட் idioms பழமொழியா என்ன வரும் அப்படின்னா இன் ட்ரபிள், ஏதாவது ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டோம்னா அதுதான் இன்டு ஹாட் வாட்டர் அப்படின்னு பழமொழியா சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி, இன்டு ட்ரபிள் வரும். நான் என்ன சொன்னோம் அதான் இதுல மீன் பண்ணிருக்கேன். இன்டு ஹாட் வாட்டர்னா இன்டு ட்ரபிள்.
இதை நம்ம சென்டென்ஸை சொல்லணும். He knew he would get into hot water with his parents if they found that he had skipped the school. இது எல்லாரும் ஸ்கூல்ல வந்து பண்ணிருப்போம், இல்ல காலேஜ் நிறைய பண்ணிருப்பாங்க. ஏதோ ஒரு ட்ரபிள்ல மாட்டுறது, அதுக்கு பழமொழி இன்டோ ஹாட் வாட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஃபாஸ்டா பார்த்தலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. Do not turn a blind eye to all the mischief your child is up to. The teacher told the young parents அப்படின்னு இருக்குல்ல, இதுல டேர்ன் அ பிளைண்ட் ஐ இதுதான் idioms. இதுக்கு வந்து மீனிங் கேட்டிருக்காங்க. இது எல்லார் லைஃப்லயும் வந்து நடந்ததுதான். எல்லார் வீட்லயுமே வந்து என்னன்னா, வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்கன்னா அம்மா வந்து என்னன்னா பசங்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து பக்கத்து வீட்டுல சொல்லுவாங்க, உங்க மையன் வந்து அந்த தப்பு பண்றான் இந்த தப்பு பண்றான்னு சொல்றாங்க. ஆனா அம்மா என்ன சொல்றாங்க, அதெல்லாம் என் மையன் தப்பு பண்ண மாட்டான், என் மையன் கொத்துமல்லி கொழுந்து அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களே. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து மீன் ஆகும். இப்போ என்னன்னா அவங்க வந்து ப்ரிடென்ட் பண்றாங்க நாட் டு நோட்டீஸ். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல நான் மீன் பண்ணியும். டேர்ன் அ பிளைண்ட் ஐ மீன்ஸ் வந்து ப்ரிடென்ட் நாட் டு நோட்டீஸ். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், ஹாவ் எக் ஆன் யுவர் ஃபேஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு லிட்டரலா மீனிங் பார்த்தோம்னா என்ன, யாரோ ஒருத்தவங்களுக்கு பர்த்டே போல, அதனாலதான் வந்துன்னா முட்டடிச்சு விளையாடுறாங்க அப்படின்னு வந்து லிட்டரல் மீனிங்கா எடுக்கலாம். பட் இதோட பழமொழியா பார்த்தோம்னா இதுக்கான மீனிங்கை வந்து ஹாவ் எக் ஆன் யுவர் ஃபேஸ் என்ன சொல்லுவாங்க, டு பி மேட் லுக் ஃபூலிஷ் ஆர் வந்து எம்பாரஸ்ட். இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம், வேர்ல்டு கப் வந்து என்னன்னா இந்தியால நடந்ததை ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா மேட்ச்லயும் வின் பண்ணிட்டு லாஸ்ட் ஃபைனல்ல வந்து இந்தியா தோக்கும்போது பயங்கர எம்பாரசிங்கா இருந்துச்சு. அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். இதை சென்டென்ஸ்ல சொல்லணும் அப்படின்னு, ஜான் கான்ஃபிடென்ட்லி predicted that his team would win a championship but they lose by the large margin, leaving him with egg on his face. அப்ப என்ன மீன் ஆகும், அவங்க தோத்ததுனால பயங்கர எம்பாரஸ்ட் ஆயிடுச்சு. அதுதான் இந்த இடத்துல மீன் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் have egg on your face அப்படின்னு பார்த்தா to be made to look foolish or வந்து embarrass. அதனால ஆன்சர் பி தான் ஒரு. ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். அவர் டீம் இஸ் ஆல் ஆன் த சேம் பீச். இந்த சேம் பீச் அப்படின்னு வந்தாவே எல்லாமே ஈக்குவல் ஆர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒருத்தவங்க சொல்ற வேர்ட்ஸ். வென் இட்ஸ் கம் டு அவர் கோல்ஸ் ஃபார் அப்கமிங் ப்ராஜெக்ட், அப்ப எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு அதுல வந்து மூவ் ஆயிடுறாங்க. அப்ப என்ன வரும், பி கன்ஃபியூஸ்ட் வராது, பி இன் அக்ரிமெண்ட் வரும், பி அன்ஷூர் வராது, பி இன் கான்ஃபிளிக்ட் வராது. அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னே சொல்லலாம் பி இன் அக்ரிமெண்ட். அதனால ஆன்சர் பி தான் வரும். என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மீன் பண்ணிருக்கேன். அந்த சேம் பீச் மீன் பி இன் அக்ரிமெண்ட். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்க, பைத்த டெஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல பைத்த டெஸ்ட்டுக்கான idioms கொடுத்துட்டு நமக்கு மீனிங் வந்து கேட்டிருக்கோம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன சொல்லணும், டு சஃபர் எ டிஃபீட் தான் வந்து பைத்த டெஸ்ட். இதுக்கு சென்டென்ஸா சொன்னோம், ஆஃப்டர் a long and fierce battle the opposing army had to fight the test and our soldiers emerged victorious இருக்குல்ல, இதுக்கு இந்தியா பாகிஸ்தான் வார் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கும்போது பாகிஸ்தானை ஓவர் கம் பண்ணிட்டு இந்தியா வின் பண்ணிருப்போம். அது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப பைத்த டெஸ்ட் மீன்ஸ் இந்த இடத்துல பாகிஸ்தான் பைத்த டெஸ்ட் வந்து ஃபீல் பண்ணாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பைத்த டெஸ்ட் டு சஃபர் த டிஃபீட். அதனால ஆன்சர் வந்து ஏ தான். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இது பாருங்களேன், எ மேன் ஆஃப் கேரக்டர் he stuck to his guns even in the most difficult situation இருக்குல்ல, stuck to his gun இதுதான் வந்துன்னா idioms. இதுக்கு வந்து மீனிங் கேட்டிருக்காங்க. இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் படிக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு மீன் வந்து இன்டர்பிரேட் ஆகும். அதாவது த மேன் ஆஃப் கேரக்டர் ரொம்ப டிசிப்ளின் பர்சன், அவங்க என்னதான் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்க என்ன டிசிஷன் எடுத்தாங்க அதுல மாற மாட்டாங்க. இது எப்படி அப்படின்னா, போக்கிரி படத்துல வந்து விஜய் சொல்ற டயலாக் மாதிரி, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் மாதிரி, ஒரு வாட்டி முடிவு எடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன், கண்டிப்பா கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகி தான் போவேன் அப்படின்னு இருக்கணும் மேன் ஆஃப் கேரக்டர். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், டு ஸ்டாண்ட் ஃபர்ம் அகைன்ஸ்ட் ஆல் டிஃபிகல்ட்டி அண்ட் சேலஞ்சுன்னு வரும். அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். நான் என்ன சொன்னோம் அதான் இந்த இடத்துல நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கேன். ஸ்டக் டு ஹிஸ் கன் மீன்ஸ் வந்து டு ஸ்டாண்ட் ஃபர்ம் அகைன்ஸ்ட் ஆல் டிஃபிகல்ட்டி அண்ட் சேலஞ்ச். இது எல்லா எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கே போதும். இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும், டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் ஃபாஸ்டா பார்த்தலாம். இது பாருங்களேன், ரித்திக் பிலீவ்ஸ் இன் wearing her heart on her sleeves, that is why she has so many friends இருக்குல்ல, இதுல பார்த்தோன்னே wearing her heart, யாராவது ஹார்ட்டை வியர் பண்ண முடியுமா, ஏதோ பைத்தியக்காரன் பேசுற மாதிரி சொல்றீங்களேன்னு நினைச்சீங்கன்னா லிட்டரல் மீனிங் அந்த மாதிரி வரும். பட் இது வந்து பழமொழி. இதுக்கான மீனிங் என்னன்னா, யாராவது ரொம்ப ஓப்பன் டைப்பா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுவாங்கல்ல, அதுதான் இந்த இடத்துல மீன் ஆகும். டு ஓப்பன்லி அண்ட் ஃப்ரீலி எக்ஸ்பிரஸ் ஒன் எமோஷன். இது என்டர்டைன்மெண்ட் சொல்லணும்னா தல அஜித், அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார், அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசுவான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த இடத்துல மீன் ஆகும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து wearing her heart on her sleeve னா to openly and freely express one emotions அப்படின்னு ஒரு. ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்களேன், டு கிராஸ்வேர்ட், அதாவது ரெண்டு கத்தி இந்த மாதிரி வச்சா அதுதான் இந்த இடத்துல மீன் ஆகும். பட் இது வந்து பழமொழிக்கான மீனிங் என்ன,
ஃபைட் பண்றாங்க, 2 பேர் ஃபைட் பண்றாங்கன்னா அது வந்து டூ கிராஸ்வேர்ட்னு சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸ்ல டூ ரிவல் கம்பெனி கிராஸ்வேர்ட் இந்த கோர்ட்ரூம் ஓவர் த பேட்டன்ட் டிஸ்பியூட். அதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து டூ கிராஸ்வேர்ட்னா ஃபைட் பண்றாங்க, அதனால ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் இடியம் டு ஃபில் இன் த blank. இதுல the deal was dash for 3 months இருக்குல்ல, இதுல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன் சொல்ல வேணா, ஏதாவது ஒருத்தர ஒர்க் பண்றீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கும் போதே அதை அப்படியே வந்து என்னன்னா பாதி கடப்புல போட்டுட்டு வேற ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. அது பயங்கர அந்த டைம் கடுப்பாகும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த பண்ண ப்ராஜெக்ட் வந்து ஹோல்ட் பண்றாங்களே, அதுதான் இந்த இடத்துல எதை பழமொழி சொன்னா புட் ஆன் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புட் ஆன் ஐஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு வந்து போஸ்ட்போன் பண்றது, இல்ல டெம்பரரி வந்து டிலே பண்றதுன்னா இந்த இடத்துல புட் ஆன் ஐஸ் அப்படின்னு வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இந்த இடத்துல டீல் வந்து 3 மாசத்துக்கு வந்து ஹோல்ட் பண்றாங்க. அப்ப புட் ஆன் ஐஸ் அப்படின்னு வரும். ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்களேன். யூ ஆர் அன் இன்டெலெக்சுவல் வித் ப்ரொஃபஷனல் டிகிரி யூ கேன் டூ ஒண்டரஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல டேஷ்ல எது வரும் பாருங்க. யூ ஆர் பிளேயிங் வித் ஃபயரா, இல்ல யூ கேன் சே இட் அகைனா, இல்ல யுவர் மைலேஜ் மே வேரியா, இல்ல த வேர்ல்ட் இஸ் யுவர் வெஸ்டரா. இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ்ல என்ன சொல்லணும், ரொம்ப இன்டெலெக்சுவலா ஒருத்தவங்க இருக்காங்க, அட் த சேம் டைம் நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பேச்சு வழக்குல கூட நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, நீ மட்டும் நல்லா படிச்சிரு, இந்த உலகம் உள்ளங்கைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல மீன். அதாவது த வேர்ல்ட் இஸ் யுவர் வெஸ்டர் அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் த வேர்ல்ட் இஸ் யுவர் வெஸ்டர்னா ஹேவிங் மெனி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பாசிபிலிட்டி அவைலபிள் வரனால இந்த கொஸ்டின் ப்ராப்பரான ஆன்சர் என்னன்னா டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். இட்ஸ் ரிஸ்கி டு இன்வெஸ்ட் ஆல் யுவர் சேவிங் இன் ஒன் கம்பெனி. இட் இஸ் லைக் அப்படின்னு இருக்குல்ல, இதுல என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து ஒரே கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா அது ரொம்பவே வந்து ரிஸ்க். ஏன்னா அந்த கம்பெனி டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா மொத்த சேவிங் அது மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே போயிடும். அதுதான் இந்த இடத்துல மீன் ஆகும். அப்போ கோவிங் டவுன் இன் ஃபிளேம்ஸ் வருமா, இல்ல புட்டிங் ஆல் யுவர் எக் இன் ஒன் பாஸ்கெட் வருமா, இல்ல பைட்டிங் த புல்லட் வருமா, இல்ல பிரேக்கிங் த லெக் வருமா. இந்த இடத்துல இந்த சென்டென்ஸுக்கு ஈக்குவலன் என்ன வரும் அப்படின்னா புட்டிங் யுவர் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். ஏன்னா இதுல கம்ப்ளீட்டா பாருங்களேன், இந்த இடத்துல என்னன்னா அவங்க ஒரு கம்பெனில போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பயங்கர ரிஸ்கியா இருக்கு. அதனால என்ன சொல்லணும், எல்லாத்தையும் சேர்த்து ஒன்ல போறாங்க. டு புட் ஆல் த எஃபர்ட் ஆல்சோ இன்டு ஒன் திங் தான் வரும். புட்டிங் ஆல் யுவர் எக் இன் ஒன் பாஸ்கெட் அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும். ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபாஸ்டா பார்த்தலாம். இது பாருங்களேன். Irrespective of a chaos in the classroom, our class teacher stays cool as a cucumber இருக்குல்ல, இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணது cool as a cucumber. இதுக்கு தான் வந்து மீனிங் வரும். இப்ப யாராவது ஒருத்தவங்களை cool as a cucumberனா அவங்க ரொம்பவே காமா இருக்காங்க, எப்போதுமே வந்து என்னன்னா ரொம்ப கோவமே பட மாட்டாங்க, ஸ்டே காமா இருப்பாங்கன்னு வரும். அப்ப ஸ்டே காம் அண்ட் கம்போஸ் தான் இந்த இடத்துல மீன் ஆகும். ரைட்டா? என்ன சொல்லணும், அதான் இந்த இடத்துல சொல்லிக்கும் cool as a cucumber, stay calm and composed. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து இதா வரும். ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்களேன். நைனா ஹாஸ் 6 சில்ட்ரன் அண்ட் ஐ ஆல்வேஸ் டேஷ் வித் யர் நேம் அப்படின்னு இருக்குல்ல, இது ஜஸ்ட் நார்மலா ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்ற மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல என்ன, 6 சில்ட்ரன் இருந்தாங்க அப்படின்னா அவங்க 6 சில்ட்ரன் நம்ம மீட் பண்ணும்போது கண்டிப்பா யார் இவங்கன்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதுதான் கெட் மிக்ஸ்ட் அப் அப்படின்னு வரும். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இதான். இதெல்லாம் பார்த்தோன்னே ஈஸியா வந்து கண்டுபிடிச்சலாம். இதுல கேள்வி என்ன, கெட் மிக்ஸ்ட் அப் ஏன் வருதுன்னா பிகாஸ் ஆஃப் வந்து கன்ஃபியூஸ். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர்ல யாரும் தெரியாது. இதுல நைனா ஹாஸ் 6 சில்ட்ரன், அதனால ஐ ஆல்வேஸ் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் யர் நேம் வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ப்ராப்பர் வந்து இதா வரும். ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின். கேசல் இந்த ஏர் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு என்ன மீன் பண்ணுவாங்கன்னா, இது வந்து இடியம்ஸ். இது வந்து அன்ரியலிஸ்டிக் இல்ல ஒரு இம்பாசிபிளான பிளான் ஒண்ணு சொல்றாங்கன்னா அதுதான் கேசல் இந்த இயர். இது வடிவேலு காமெடி ஞாபகத்துல வச்சுக்கலாம். என்ன காமெடி அப்படின்னா, இந்த செல்லப்பா காமெடி வரும்ல, ஒரே நாளில் வந்து என்னன்னா பணக்காரர் ஆவது எப்படி, அது மாதிரிதான் இது அன்ரியலிஸ்டிக் ஆர் இம்பாசிபிள் பிளான் கேசல் இந்த இயர். இதை சென்டென்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, இஸ் த ஐடியா ஆஃப் பிகமிங் எ பில்லியனர் ஓவர் நைட் பை இன்வெஸ்டிங் இன் எ லாட்டரி டிக்கெட் இஸ் நத்திங் பட் கேசல் இந்த ஏர் வரும். அதுதான் அங்க செல்லப்பாவும் பண்ணுவாரு வடிவேல் காமெடியில. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஹசில் இந்த இயர் வந்து அன்ரியலிஸ்டிக் ஒரு இம்பாசிபிளான பிளான் தான். அதனால ஆன்சர் வந்து இதான் ரைட்டா? இதோட எம்டிஎஸ் ஐடிஎம்ஸ்ல 50 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட பார்ட் 3 வந்து அப்கமிங்ல பார்க்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.